உமக்கே ஆராதனை. உலகின் இரட்சகரே உன்னதரே இயேசையா, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. தூயாதி தூயவரே, துதிகளின் பாத்திரரே, தேடி வந்து மீட்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. வானாதி வானவரே, வானங்கள் கொள்ளாதவரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, கர்த்தாதி கர்த்தர் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. மெய்யான தேவன் நீரே, நித்திய ஜீவன் நீரே, அநாதி தேவன் நீரே, உம்மை புகழ்ந்து ஆராதிப்பே. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. உண்மையுள்ள தேவனே, உயிருள்ள தேவனே, உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம்
கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. என்ன ஒரு அருமையான வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு சிலுவையை பற்றின உபதேசம் தேவ பலனாயிருக்கிறது. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்குத்தான் அது பைத்தியமாக தோன்றுகிறது என்று சொல்லி பவுல் இங்கு அழகாக எழுதுகிறார். ஆண்டவரோடு கூட அவரை பின்பற்றி வழிநடந்து கொண்டு போன சீஷர்களில் அநேகர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே போனார்கள். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், என்னை ஒருவன் புசித்தால் அவன் என்றென்றைக்கும் அறியாமல் பிழைத்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன போது, இது எவ்வளவு கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார் என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு சீஷர்கள் அது முதல் அவரோடு நடவாமல் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் ஆண்டவரை பின்பற்றி சீஷர்களாக வழிநடந்து வர விருப்பம் கொண்டு வந்தார்கள். ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம் போல தெரிந்தது. இந்த வார்த்தையெல்லாம் யார் நம்ப முடியும்? இது கடினமான உபதேசம் போல இருக்கிறதே, இவர் எப்படி அப்பமாக முடியும்? இவரை நாம் எப்படி உட்கொள்ள முடியும்? இதை உட்கொண்டால் நாம் எப்படி பிழைக்க முடியும்? இப்படி கேள்வி மேல் கேள்வி கேட்டுக்கொண்டு கெட்டு போகிறவர்களாக அவர்கள் இருந்து விட்டார்கள். ஆண்டவரை அதனால்தான் இந்த குழந்தையை போல ஒருவன் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். குழந்தையை போல மாற வேண்டும் என்றால் கேள்வி கேட்காத ஒரு விசுவாசம், கேள்வி கேட்காமல் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறதும் நம்புகிறதுமான ஒரு நல் வாழ்க்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் என்று நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற போது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. கெட்டு போகிறவர்கள் பாருங்கள், இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பார் என்று சொல்லி நடவாமல் பின்வாங்கி போக செய்கிறது. ஆனால் சகேயுவின் வாழ்க்கையை பாருங்கள், ஆண்டவர் என் வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டாரே என்ற மனமகிழ்ச்சியோடு கூட அவன் ஆண்டவரை இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போகிறான். அழைத்து கொண்டு போகும்போது ஆண்டவர் எந்த போதனையும் அவனுக்கு சொல்லவில்லை. நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று மாத்திரம்தான் சொன்னார். சொன்ன அந்த வார்த்தைக்கே அவன் குழந்தையைப் போல தன்னுடைய வாழ்க்கையை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, நான் இவ்வளவு பெரிய குற்றங்களை செய்த ஒரு மனிதனாக இருக்கிறேன், இந்த குற்றங்களை இனி நான் செய்ய விரும்பவில்லை, நான் செய்த காரியங்களுக்கெல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ள ஆண்டவரே ஏழைகளுக்கு பாதியை நான் ஆஸ்தியை கொடுத்து விடுகிறேன், 4 மடங்கு திரும்பி கொடுத்து விடுகிறேன், நீர் என் வீட்டிற்கு வந்தால் போதும் என்று மன மகிழ்ச்சியோடு குழந்தையைப் போல அந்த வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொண்டதினால், அதை பெற்றுக்கொண்டதினால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பையும் தேவ பலனையும் சகேயு அன்றைக்கு பெற்றுவிட்டதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாமும் கூட கெட்டு போகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்காதவர்களாக, சிலுவையை நம்பாதவர்களாக நாம் வாழாதபடி ரட்சிக்கப்படுகிறவர்களாக, காப்பாற்றப்படுகிறவர்களாக, மீட்கப்படுகிறவர்களாக, தேவ பலத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் வாழும்படி ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்குத்தான் பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று பவுல் எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் சின்ன குழந்தையைப் போல நாங்கள் விசுவாசிக்கவும் நம்பவும் ஏற்றுக்கொள்ளவும் அதன்படியாக பின்பற்றி வாழவும் எங்களுக்கு நீர் கிருபை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி உம்முடைய வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. கெட்டு போகிறவர்களாக, ஆண்டவரே சிலுவையை நம்பாதவர்களாக, ஆண்டவரே பின்மாற்றம் அடைந்து போகிறவர்களாக, ஆசீர்வாதத்தை இழந்து போகிறவர்களாக நாங்கள் ஒருவருமே இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே அந்த ரட்சிப்பை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களாக, தேவ பலத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் தங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எனக்கும் ஒத்தாசை செய்த
செய்தருளும். சிலுவையை பற்றின உபதேசத்தை கேள்வி கேட்காமல் ஆண்டவரே நான் விசுவாசிக்கவும் நம்பவும் ஆண்டவரே நீர் எனக்கு ஒத்தாசை பண்ணும், நான் கெட்டு அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தான் நீர் சிலுவையில் மரித்தீர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவும் விசுவாசிக்கவும் இன்னும் அதிகமாக பலன் தாரும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கேட்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ரட்சித்து மீட்டுக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு தேவ பலனாய் வெளிப்படும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.